சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான மசாலா, நான் என்ன மசாலா யூஸ் பண்ணுவேன்னா, வெறும் மிளகாத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், தனியாத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமன், ஒரு லெமன், நல்லா ஃபுல் லெமன் எல்லாமே போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் மாவு 4 ஸ்பூன் போடுறீங்கன்னா, மைதா மாவு 1 ஸ்பூன் போடுங்க. நான் 1 கேஜி சிக்கனுக்கான குவான்டிட்டி சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்ற மாதிரி சால்ட்டு, காரம் இதெல்லாம் பார்த்து நீங்கள் போட்டுக்கோங்க. எவ்வளோ காரம் நீங்கள் சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்சம் நேரம் நல்லா ஊற வச்சுட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சிடுங்க. இது எதுக்காக கார்ன்ஃப்ளவர் மாவு நான் மைதா மாவு யூஸ் பண்ணுறேன்னா, எப்பயுமே எனக்கு ஆகும், உங்களுக்கு எப்படின்னு தெரியல, சிக்கன் 65 போடுறதுனாலே ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக இருக்கும். என்னடா இது அப்படியே பிடிச்சிட்டு வருமே, இது கடாயிலே ஒட்டிக்குமே அப்படின்ற மாதிரி பண்ணுறது அப்படின்னு யோசிப்பேன். ஆனால் இந்த 2 மாவுமே ஆட் பண்ணி பண்ணும்போது கடாயில் கொஞ்சம் கூட பிடிக்காது. இப்போ நான் எடுக்கிறதுலே பாருங்கள், அந்த கடாயில் வந்து பிடிக்காது, அழகாக வரும். அந்த சிக்கன் வந்து பிச்சுட்டுலாம் போகாது, சூப்பராக வரும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி மசாலா போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எல்லாருமே இந்த மாதிரி மசாலா போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, பாய்.